மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு கணக்கு பாடத்துல எண் பெயர் எழுசிப்புறம் படிக்க போறோம். இரண்டாம் வகுப்புலையும் ஒன்றாம் வகுப்புலையும் நம்ம எண் பெயர் படிச்சிருக்கோம். ஞாபகம் இருக்கா? ஒன்றிலிருந்து 100 வரை இருக்கக்கூடிய எண்களுடைய பெயர்கள் நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கோம். அதுலேயும் நம்ம ஓர் இலக்க எண் எது, ஈர் இலக்க எண் எது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிருக்கோம், படிச்சிருக்கிறோம். அதில் தெரியும், 1லிருந்து 9 வரை உள்ள எண்களை ஓர் இலக்க எண்கள் என்றும் 10 முதல் 99 வரை உள்ள எண்களை ஈர் இலக்க எண்கள் என்றும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். பாருங்க, ஓர் இலக்க எண் 1 முதல் 9 வரை உள்ள எண்கள் ஓர் இலக்க எண்கள். ஈர் இலக்க எண் 10 முதல் 99 வரை உள்ள எண்களை நம்ம என்ன செய்வோம், ஈர் இலக்க எண்கள் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு அது தொடர்ச்சியாக நம்ம என்ன செய்ய போறோம்னா 3 இலக்க எண்கள் என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். 3 இலக்க எண் அப்படின்னா 3 எண்கள் இருக்கக்கூடியது. அதுல எத்தனை எண்கள் வரும், 3 எண்கள். ஓர் இலக்க எண்ணா ஒரு எண் இருக்கும், ஈர் இலக்க எண்ணா 2 எண்கள் இருக்கும். 3 இலக்க எண் அப்படின்னா 3 எண்கள் இருக்கக்கூடியது. இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடியது 3 இலக்க எண்கள். மூன்று இலக்க எண்கள் நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். 3 இலக்க எண்கள் நம்ம படிக்கக்கூடியது 3 இலக்க எண்கள். அதோடைய பெயர் எப்படி, இது எது ஆரம்பிக்கும் அப்படின்னா 101 முதல் 300 வரை. இதை மட்டும்தான் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா படிக்க போறோம். இந்த 3 இலக்க எண்கள்ல 101 முதல் 300 வரை உள்ள எண்களின் பெயர்களை நம்ம என்ன செய்ய போறோம், படிக்க போறோம். இதை பாருங்க, 1, 10, 100. பொதுவாக பார்த்தீங்கன்னா 1, 2, 3 எண்கள் இருக்கு. 1, 2, 3 இருக்கு. அப்படின்னா இது 3 இலக்க எண்கள். இதனுடைய பெயர்களை நம்ம எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதை எழுதியிருக்கிறேன். இது எத்தனை அப்படின்னு நமக்கு தெரியணும். எப்படின்னா இது பார்த்தீங்கன்னா 1 அப்படித்தானே, 1, 10, இது 100கள். 1, 10, 100. எத்தனை ஒன்றுகள் இருக்கு, 3 ஒன்றுகள். எத்தனை 10கள் இருக்கு, 0 தான். 10கள் 0 இல்ல. 100 எத்தனை 100 இருக்கு, 100. இப்படி இந்த 1 வரக்கூடிய எண்கள் எல்லாம் 100 அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி சொன்னா 103. ஏன்னா 10கள் 0, அதனால 10களை நம்ம இந்த இடத்துல சொல்ல முடியாது. 103 நம்ம எப்படி சொல்றோம்னா இந்த 1 வரக்கூடியது 1, 10, 100. 100 இடம் இருக்குல்ல, 1 வரும்போது இதை நம்ம 100 இங்க 10கள் இல்ல, இது எத்தனை 3, அப்படின்னா 103. புரியுதா உங்களுக்கு? அது இடம் தான் பார்க்கிறோம். 1, 10, 100. 100ல 1 வரும் பொழுது இந்த புள்ள நம்ம 100 தான் சொல்லணும். 1 வரும்போது அதை நம்ம என்ன செய்யறோம், 100 அப்படிதான் நம்ம சொல்றோம். 103. 103. அடுத்து என்ன ஒன்று பாருங்க, அதே இடத்துல இப்படி இருக்கு. இதுக்கு நம்ம சொல்லணும் 1, 10, 100. 100 இடம் இருக்குன்னா 1 இருக்கு. இந்த 1 வர்றதுனால என்ன சொல்லியிருக்கேன், 100 சொல்லணும். 107. 10கள் 0 இருக்கு, அதனால இதையும் இதை மட்டும் தான் நம்ம சொல்லணும். இந்த 1 சொல்லும் பொழுது நம்ம 100 சொல்லணும். 107. எப்படி எழுதுறோம், 107. இப்ப இது எத்தனைனா 103. 107 அப்படி நம்ம என்ன சொல்லணும். அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, இப்ப இது எத்தனை அப்படி நம்ம பார்க்கிறோம். இது 1, இது 10,
இது 100. இப்படி 3 இலக்க எண்கள் வரும் பொழுது ஒன்றுகள்ல 3 இருக்கு, 10கள் இந்த இடத்துல எண்கள் இருக்கு. 2 10 20 அப்படித்தானே? 1 2 100 வரைக்கும் படிச்சிருப்போம். இப்படி 3 இலக்க எண்கள் வரும் பொழுது நம்ம இதில் என்ன செய்யணும்னா இந்த 2 எண்களையும் சேர்த்து சொல்லணும். இப்ப இந்த 2 எண்ணை மட்டும் தனியா சொல்லி எத்தனை? 23 அப்படித்தானே? 23 இப்ப இந்த 100ல 1ன்னு வரும்போது எப்படி சொல்லியிருக்கு? 123. நம்ம சொல்லும்போது 100ன்னு தான் சொல்லணும், 100ன்னு சொல்லக்கூடாது. 123 123 1 10 100 100ன்னு வருதா? ஒரு 100 வரதா? ஒரு 100 தான். அத 100 நம்ம சொல்லிக்கிறோம். இந்த 2 எண்களையும் நம்ம சேர்த்து சொல்லணும். 23 இது அப்படிதான் 23 அப்படிங்கும்போது 123 எப்படி இருக்கு? 1 10 100 100 இதெத்தனை? 35 அப்படித்தானே? இந்த 2 எண்களையும் சேர்த்து தான் நம்ம சொல்லணும். இதை தனியா சொல்றோம், இதை சேர்த்து சொல்றோம். இந்த 1 வந்து 100ன்னு சொல்றோம். 100 இதெத்தனை? 35 135 இப்ப 1 10 100 இருக்கு அப்படித்தானே? இது 100 இதத்தானே சொல்லுவோம் நம்ம 63 சொல்லுவோம் அப்படித்தானே? 60 63 அப்படிம்போது 163 இதை 100ன்னு சொல்றோம். இந்த இரண்டையும் சேர்த்து சொல்றோம் 63 சொல்லி அப்படிம்போது இது 163 163 இப்படி 100ல 1 வரும்போது இதை நம்ம 100ன்னு சொல்றோம். அடுத்தபடி 2 எண்களையும் நம்ம சேர்த்து சொல்லணும். 163 இப்ப நம்ம இது 100ல பார்க்கணும். அடுத்து 200 அடுத்து வரக்கூடிய பாருங்க. எப்படி கவனிங்க? இப்படி இருக்கு. இது எத்தனை அப்படின்னா இது 1கள் 10கள் 100கள். இப்ப அதே மாதிரி தான் 3 இலக்க எண்கள் இருக்கு. 1 3 10 எத்தனை 10 இருக்கு? ஒரு 10 100 2 100 வந்து 200 ஒரு 100 100ன்னு எழுதணும். இங்க 200 வந்தா 200 இது 100 தானே இருக்கு. இது இடம் மதிப்பு 100 200 நம்ம இதை இங்க எழுதும் போது 200ன்னு எழுதணும். அதான் வச்சுக்கோங்க. இந்த 2க்கு 200 200 அப்படிங்கும்போது இதை எழுதும் பொழுது நம்ம 200 எப்படி எழுதணும்? 200ன்னு எழுதிட்டு இந்த ரெண்டையும் சேர்த்து சொல்லணும். இது எத்தனை? 13 அப்படிங்கும்போது இங்க எழுதணும் 13 213 இங்கே 100ன் இடமதிப்புல 2 வரும்போது அதை 200ன்னு சொல்லணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ன்னு வரும்போது அதை என்ன நம்ம சொல்லணும்? 200ன்னு சொல்றோம். இப்ப அதேதான். இப்ப பாருங்க. 1 4 1 4 10 2 10 20 20 4 24 இது 24 100ல 200 வருது. அப்படிங்கும்போது இதை சொல்லுங்க சொல்லணும் 224
முதல்ல இதை நம்ம எப்படி சொல்லணும்னா 200ன்னு சொல்லணும். இது எத்தனை? 200. இப்ப இந்த 2 200ன்னு சொல்லணும். சொல்லியாச்சு. இத சேர்த்து சொல்லுங்க. 24 24 24. அதேதான் இந்த பக்கம் 2 வந்தா 100 இடப்பெற்று 2 வரும்போது அது 200, 3 வந்தா 300, 4 வந்தா 400, 1 வரும்போது அது 100ன்னு எழுதுறோம், 2 வரும்போது அது 200ன்னு எழுதுறோம். 200ன்னு சொல்லலாம். இதை 200ன்னு சொல்லிட்டு இந்த 2ஐயும் நம்ம சேர்த்து சொல்றோம். இது 13, இது 24. அதாங்க 224. இன்னும் ஒன்று இப்ப பாருங்க. 6 1 6, 5 10 50. இந்த ரெண்டை மட்டும் சேர்த்து சொல்லுங்க. எத்தனை? 56. இது 56. இப்ப 100ன் இடம் இருக்கிற 2 வருது. இதை நம்ம எப்படி சொல்லணும்? 256. இதை நம்ம எப்படி சொல்லணும்? 200. இந்த 2 100 வர்றதுனால இத 200 எத்தனை? 56. புரியுதா? 256. 1ன்னு வரும்போது நம்ம 100ன்னு சொன்னோம். 2ன்னு வர்றதுனால இது 213, 224, 256. இப்ப புரியுதா உங்களுக்கு? இது என்ன அப்படின்னா இது 300. இதெல்லாம் சொல்லணும் நம்ம 300. இப்ப நம்ம 101லிருந்து 300 வரை நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? எண்களின் பெயரை எப்படி படிப்பது கண்டுபிடிப்பது சொல்லி என்ன செஞ்சிருக்கோம்? எழுதியிருக்கிறோம். இப்ப நான் எண்களை எழுதுறேன். அது பக்கத்துல நீ பெயர் என்ன செஞ்சிருக்கணும்? நோட்ல எழுதி இருக்கணும். இதை நோட்டில் என்ன செஞ்சுக்கோங்க? எழுதிக்கிறோம். எழுதிட்டு இதனுடைய பெயரை என்ன செய்யணும்? நீங்க எழுதணும். இது தெரியும். 1ன்னு வந்தா 101. இங்க ஃபுல்லா 100 இடத்துல 1 வருது. 116, 123, 134, 142, 153, 164. இப்ப ஃபுல்லா இங்க 2ன்னு வருது. அப்படி நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? 200ன்னு சொல்லணும். 215, 224, 235, 241, 256,
273 281 இதெல்லாம் சொன்னேன் 300. இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னா 101 இருந்து 300 வரை இருக்கக்கூடிய அந்த எண் பெயர் என்ன செஞ்சிருக்கோம் படிச்சிருக்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. 100இன் இடமதிப்பு 100இன் இடமதிப்புல 1 வந்தா இதை 100 சொல்லணும். அதே மாதிரி 100இன் இடமதிப்புல 2 வந்துச்சுன்னா இது 200 என்ன செய்யணும் சொல்லணும். இதை நோட்ல எழுதி அதோடைய பெயரை என்ன செஞ்சிருக்கணும் நீங்க எழுதி இருக்கணும். புரியுதா? எழுதி அதை நீங்க என்ன செய்யணும் எனக்கு அனுப்பி வைக்கணும். நன்றி, வணக்கம்.